வணக்கம். சமீபத்தில எடப்பாடி பழனிசாமி தனியா போயி அமித்ஷாவ சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்ப தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க. அதே சமயத்தில வந்து மிக முக்கியமான ஒரு விஷயங்கள பேசிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பாஜக வந்து தேர்தல் நிதியா எடப்பாடி பழனிசாமிட்ட ரூ. 2000 கோடி குடுத்திருக்கிறாங்க. அது சம்பந்தமா தான் கணக்கு வழக்குகள வந்து அமித்ஷாட்ட வந்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட ஒரு வார இதழ்ல வச்சிருக்கிறாங்க. அது சம்மந்தமா தான் இப்ப பேச போறோம். மதுரையிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே டெல்லிக்கு போனாரு. எப்பயுமே அவர் டெல்லிக்கு போனாரு அப்படின்னா, அமித்ஷாட்ட வந்து முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா, கண்டிப்பா வேலுமணி, தங்கமணி அவங்கள கூட்டிட்டு போவாரு. இல்ல சி.வி. சண்முகம் போவாப்புல. யாராவது ஒருத்தவங்க போயிட்டுருப்பாங்க. யாருமே போல. அமித்ஷா போய் சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் போனாரு. அவரு கூட ஒரு மார்வாடியும் போனாரு. அவ்வளோதான். இப்ப என்னன்னா, அமித்ஷாவ பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிட்ட என்ன சொன்னாரு? ஓபிஎஸ்ஸையும் விட்டுட்டீங்க. சசிகலாவையும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. செங்கோட்டையன வேற கட்சிக்கு வச்சுட்டீங்க. இப்படி எல்லாருமே வேற வேற கட்சிகளுக்கு வைக்கிறீங்க. எல்லாமே போயிட்டாங்க. அதிமுக வந்து அடிப்படையில பலகீனமா தான் இருக்கு. எங்களுக்கு உளவுத்துறை குடுக்குற ரிப்போர்ட் தான். நீங்க சொல்ற ரிப்போர்ட் வந்து வேற மாரி சொல்லுவீங்க. அதிமுக ஜெயிச்சிருங்க. திமுக மேல அதிருப்தியா இருக்கிறாங்க. அதிமுக வெற்றி பெறதுக்கு 100க்கு 150% வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தனி பெரும்பான்மையிலே அதிமுக வெற்றி பெறுங்க அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். அத நாங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. கேட்டுக்கலாம். ஆனா உளவுத்துறை குடுக்குற ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ரொம்ப பலகீனமா இருக்கு. குறிப்பா ஓபிஎஸ் இப்ப சமீபத்தில போனது. சசிகலா புது கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்னு சொன்ன பிறகும், நீங்க அத பத்தி கவலைப்படாம தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத போறீங்க. நாங்களும் உங்க உங்க பேச்ச நம்புறோம். கிட்டத்தட்ட ரூ. 2000 கோடி உங்களுக்கு குடுத்துருக்குறோம். என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அது இல்லாம வந்து தாவேகா வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கு எப்படி? அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட வந்து பேசியிருக்காரு. எப்படியாவது தாவேகாவ கூட்டிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 தொகுதிகள் டிடிவி உள்பட மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கங்க. அப்படிங்கிற மாரி பேசியிருக்கிறாரு. 55 தொகுதிக்கு பாஜக எப்படி ஒத்துக்கும்? அதுதானே யோசிப்பாங்க. அதேபோல அன்புமணி உள்ள வந்தாச்சு. ராமதாஸையும் உள்ள கூட்டிட்டு வரதுக்கான முயற்சி எடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிய பொறுத்தவரைக்கும் விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிய கூட்டிட்டு வர சொல்றதுக்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஒரு நல்லா தெரியுது. அதிமுக ஓட்ட தான் விஜய் பிரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் அதிமுகவுக்கு இத்தனை வருஷமா வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு போயிடும். திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே தாவேகா சைடு போயிடும். தாவேகா சைடு போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சைடு இருக்கிற அவங்களுடைய கோர் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை ஓட்டுகள் இருக்குல்ல, அதிமுகவோட தொண்டர்களோட ஓட்டு, அதுவே குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10% கீழ கூட குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடம், 4ஆம் இடம் ரொம்ப அசால்ட்டா டெபாசிட் கூட வாங்க முடியாம கூட அதிமுக வேட்பாளர் திணறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா உத்தரவே. அமித்ஷா சொல்றதே அதான். உங்க கூட கூட்டணி வச்சனால நாங்களும் படப்போறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்டு அண்ணாமலையும் ஒதுக்கியாச்சு. எல்லாத்தையுமே ஒதுக்கியாச்சு. நீங்க உட்கட்சி பிரச்சனையில தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னனால அதுலயும் தலையிடல. எல்லாமே நீங்க தான் பொறுப்பு. இப்ப ஜெயிச்சாலும் நீங்க தான் பொறுப்பு. தோத்தாலும் நீங்க தான் பொறுப்பு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அமித்ஷா கொண்டு வந்து விட்டுட்டாரு. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, அமித்ஷாட்ட வந்து விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க. சரி கூட்டணி கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைய நடத்தலாம். பேசுறோம். இந்தா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க விஜய் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்துற நபர்களோட பேசியிருக்காரு. அமித்ஷா பேசியிருக்காரு. அமித்ஷா பேசினதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எவ்வளவு தொகுதிகள் தருவீங்க? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அவங்களோட பொறுத்தவரைக்கும். 2 1/2 வருஷம் அவர் முதலமைச்சரு, இவர் 2 1/2 வருஷம் முதலமைச்சரு அப்படிங்கிற மாரி ஒரு டீல போட்டாலும், எத்தன தொகுதி தருவீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. எடப்பாடி பழனிசாமிட்ட கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவர் புதுசா கட்சி ஆரம்பிச்சவருங்க. அவருக்கெல்லாம் வந்து நம்ம அதிக தொகுதிகள குடுக்க முடியாது. நீங்கலாம் என் தேசிய கட்சி, எவ்வளோ பெரிய கட்சி. உங்களுக்கே நாங்க 30 தான் தர்றோம். விஜய்க்குலாம் வந்து 25 தொகுதி தரலாம். அதுக்கு மேலலாம் தர முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. விஜய் 25 தொகுதிக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க முடியுமா? அவரே முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு அந்த சைடு தனியா ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்க தான் சைடு கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைய நடத்துங்கன்னு சொல்றீங்க. விஜய் உங்கள்ட்ட வந்து சேர்றேன்னு சொல்லவே இல்ல. உங்கள ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதிமுகவ. அப்படிப்பட்ட சூழ்நிலை எதுக்காக நீங்க விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அவர் தனியா நின்றுட்டு போறாரு. எவ்வளோ தொகுதிகள அவர் ஜெயிக்க போறாரு? ஜெயிக்க மாட்டாருன்னு உங்களோட எண்ணம் இருக்குல்ல. அப்புறம் ஏன் நீங்க பயப்படுறீங்க? விஜய் கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியது தானே. எதுக்காக 25 தொகுதிகள வந்து நீங்க கேட்குறீங்க? 25 தொகுதி தான் தர முடியும்னு சொல்றீங்க. 25 தொகுதிக்கு விஜய் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிட்டாலும் வந்து அவரோட இமேஜ் வந்து பாதிக்கப்படாதா உங்களோட கூட்டணி வச்சா? விஜய் வந்து தனிச்சு தான் போட்டி போடுவாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. சரி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவுக்கு அது பிரச்சனையே கிடையாது. 2000 கோடி குடுத்தாச்சு எடப்பாடி பழனிசாமி கையில. இப்போ வந்து என்னன்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு
20 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். இந்த 2000 கோடி ரூபாய் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. பாஜக நேரடியாகவே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதானி, அம்பானி, ஸ்டெர்லைட் இந்த நிறுவனங்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கையில் 2000 கோடி ரூபாய் லிஸ்ட்டு போய் சேர்ந்துச்சு. யார் யார் எவ்வளோ கொடுத்தா அப்படிங்கிற கணக்கு வழக்கு, என்ன செலவு, எந்தெந்த தொகுதியில் வந்து எவ்வளோ கொடுத்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு அமித்ஷாட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு தான் போயிருக்காரு. இவ்வளோ பணம் வந்துருச்சா அப்படிங்கிறது வந்து கூட இருக்கிற வேலுமணி, தங்கமணி, இந்த முக்கியமான நபர்கள் கேபி முனுசாமி, ஜெயக்குமார் இவங்களுக்கே தெரியல. செவனேன்னு ஒரு கட்சியை ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே சேர்ந்து கட்சியை ஆட்டையை போட்டால் இவ்வளோ பணம் கிடைக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் யோசிக்க வச்சுட்டாரு. எதுக்காக மெனக்கெட்டுக்கிட்டு இப்படி கிடக்கணும், கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் எல்லாத்துக்குமே வர்ற மாதிரி பண்ணிவிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயே அமித்ஷா வந்து குறிப்பாக வந்து இப்போ தேர்தல் வந்து தேதி அறிவிக்க போகிறாங்க. விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா பணப்பட்டுவாடா பண்ண முடியாது. திமுக ரொம்ப உஷாராக இருப்பாங்க. உங்களை கண்கொத்தி பாம்பாக இருப்பாங்க. எந்த ரூட்டில் பணம் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பாங்க. பணம்லாம் பறி போயிடும். பார்த்துக்கங்க. எது நடந்தாலும் உங்கள் மேலே தான் பொறுப்பு. நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமிக்கு டர் ஆயிடுச்சு. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தாலுமே தேர்தல் ஆணையம் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குது. விடுன்னு சொன்னால் விட்டுற போகிறாங்க அப்படின்னா கையங்களவுமாக மாட்டினா அப்புறம் எப்படி விடுவாங்க? விட முடியாதுல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 5000 ரூபா எல்லாத்துக்கும் மகளிருக்கு இதில் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டார். அதுவே மக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் குறிப்பாக அவங்க மத்தியில் எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் அந்த அதிருப்தியெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய கூட்டுறவு சொசைட்டியில் வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டோக்கனை கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க சொல்லிடுவோம். ஒரு 2000 3000த்துக்கு வாங்கிக்க சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனையை வந்து அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காரு. அவர் இந்தியா ஃபுல்லாக நடக்கிற தேர்தல் ஃபுல்லாக பார்க்குறவர், அவருக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிற ஆலோசனையெல்லாம் எப்படி புலப்படுமா? சரி, நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய இதை பற்றி நீங்கள் பேசிக்கோங்க. ஆனால் வந்து 2000 கோடி ரூபா அப்படிங்கிறது உங்கள் கையில் கொடுத்துருக்க அவ்வளோ பணத்தையும் நீங்கள் தேர்தலுக்கு செலவழிக்க முடியாது, செலவழிக்க மாட்டீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். தாவேகாவுக்கு தேர்தல் செலவுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தாவேகா நம்ம கூட கூட்டணி வருதானா? கூட்டணி வர்றாங்க, வரல, தனிச்சு போட்டி போடுறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. தாவேகா வந்து திமுக ஓட்டை பிரிக்கும். திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் தாவேகா தான், விஜய் தான். அதனால் விஜய்க்கு வந்து நீங்கள் தேர்தல் செலவுக்கு பணத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே மண்டை குழப்பமாக போச்சு. என்னடா இது, விஜய் கூட்டணிக்குள்ளே கூட்டு வர்றதுன்னு 117 தொகுதி கொடுக்கணும். துணை முதலமைச்சர் பதவி இல்லை முதலமைச்சர் பதவி 2.5 வருஷம் பேசுகிறாங்க. இப்போ 2000 கோடி கையில் கொடுத்துட்டு இந்த 2000 கோடியில் வந்து தாவேகாவோட தேர்தல் செலவுக்கும் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அங்கே இருக்கிறாரு. அவர் லாட்டரி டிக்கெட்டு. அவங்க கும்பலே செலவு பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட பாஜக காசை வாங்கி இந்த சைடு தாவேகாவுக்கு செலவு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்குது? இப்போ திமுகவோட காங்கிரஸ் முரண்பாடு இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாவேகாவுக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால தான் அவங்க தாவேகா சைடு போகல அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தாமல் டக்குன்னு திரும்பவும் திமுக சைடே போயிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்குது. எடப்பாடி பழனிசாமி கையில் இப்போ 2000 கோடி ரூபாய் பாஜக தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கு. இந்த பணத்தில் பல கோடிகளை தாவேகா தேர்தல் செலவுக்கும் கொடுக்க சொல்லியிருக்காரு அமித்ஷா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.